இந்த கொல்கத்தா கேஸில் சஞ்சய் ராயை பாலிகிராஃபி டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அண்ட் சஞ்சய் ராய் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறான்னா, நான் உண்மையாகவே அன்றைக்கி குடிச்சிட்டு தான் இருந்தேன். நான் அந்த செமினார் ஆளுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த பெண் உயிரோட இல்லை அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறான். அண்ட் இதுக்கு முன்னாடி போலீஸ்கிட்ட நான் தான் அந்த கொலையை பண்ணேன், முடிஞ்சால் என்னை தூக்கில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். அண்ட் சிபிஐ பார்த்தீங்கன்னா இவனை பற்றி ஒரு இன்வெஸ்டிகேஷனும் பண்ணியிருந்தாங்க. அதில் இவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடுங்கிறதும் தெரிஞ்சிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் கோர்ட்டில் போய் ஆஜர் பண்ணும்போது ஒரு ட்விஸ்ட் கொடுத்தான். நான் ஒரு நிரபராதி, என் மேலே தேவையில்லாதெல்லாம் சொல்லி இந்த கேஸை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னான். அண்ட் இந்த உண்மை கண்டறியும் சோதனையில் வியர்வை, ரத்த அழுத்தம், அப்புறம் நாடி துடிப்புன்னு இது எல்லாத்தையுமே பார்ப்பாங்களாம். அண்ட் அப்படி பார்க்கும்போது இவன் பல தவறான தகவல்களை சொல்லி இருக்கிறான் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நேஷனல் மீடியாஸ்ல சொல்லி இருக்கிறாங்க. அண்ட் ஆர்ஜிகாரோட முன்னாள் பிரின்சிபல் சந்தீப் கோஷுக்கும் பாலிகிராஃபி டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. அண்ட் சந்தீப் கோஷ் மேல எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் செக்ஷன் 120B, செக்ஷன் 420 அண்ட் செக்ஷன் 7 இந்த செக்ஷனுக்கு கீழே 3 கேசஸை சந்தீப் கோஷ் மேல ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இதனால இவரே நினைச்சாலும் அவ்வளோ சீக்கிரமா பெயில் வாங்க முடியாது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கொல்கத்தா ஹைகோர்ட் சிபிஐ கிட்ட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே சுப்ரீம் கோர்ட்டும் இதை தான் கேட்டிருந்தாங்க. அண்ட் சிபிஐ பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் சந்தீப் கோஷோட வீட்டுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போறாங்க. அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டு சாவி இல்லை அப்படின்னு சொல்லி 1.5 மணி நேரம் கழிச்சு தான் அவங்கள ரைட் பண்ணவே விட்டுருக்காங்க. அண்ட் அதில் நிறைய எவிடன்சஸும் கிடைச்சிருக்குதுன்னு சிபிஐ வட்டாரங்கள் சொல்றாங்க. அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கடந்த 15 நாட்களில் 23 இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நடந்திருக்குது. என்னதான் இந்த மாதிரி ரேப் கேசஸ்க்கு எதிராக போக்சோ அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்தாலும் அதை விட கடுமையான ஒரு சட்டம் கொண்டு வந்தாதான் இது எல்லாமே நடக்காம இருக்கும். இந்த இன்சிடென்ட் எல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.